மாயா அழுது ஊய்ந்து மீரா கொடுத்த தைரியத்தில் அங்கிருந்து கிளம்பினாள். அவளுக்கு இன்னும் தெரியாது தான் தேடும் அந்த நபர் தன் கண்முன்னால் தான் நின்றான் என்பது. ஆனால் மீராவுக்கு தெரியும். கதவு மூடிய அடுத்த நொடி அந்த அறையின் அமைதி ஒரு சூறாவளியாக மாறியது. மீரா வேகமாய் வந்து அர்ஜுனன் சட்டையை பிடித்து உலுக்கினாள். அவளது கண்களில் கோபமில்லை, ரத்தம் தெறிக்கும் ஆக்ரோஷம் இருந்தது. மீரா, என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்த தப்புன்னு சொன்னியே, அந்த பொண்ணு இவதானா? இவதான்னு தெரிஞ்சும் எப்படிடா இவ்வளவு நாள் அவ கூட பிசினஸ் பேசுன? எப்படி அவளை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துன? அர்ஜுன் அழுது கொண்டே, மீரா, சத்தியமா எனக்கு தெரியாது. ஆபீஸ்க்கு அவ வரும்போதுதான் எனக்கே தெரியும். நான் பயந்துட்டேன் மீரா. உண்மைய சொன்னா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு பயந்துதான் சொல்லாம மறைச்சேன். மீரா சிரித்துக்கொண்டே அழுதாள். பயமா? இல்ல அர்ஜுன், இது உன் கபடம். ஒருவேளை நான் மாயா கூட பழகாம இருந்திருந்தா இதையும் நீ என்கிட்ட மறைச்சிருப்ப இல்ல? இப்ப அவ வயித்துல உன் ரத்தம் வளருது அர்ஜுன். நீ பண்ணின காரியத்தால ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா நிக்குது. இதையும் நான் தெரியாம நடந்த விபத்துன்னு ஏத்துக்கணுமா? அர்ஜுன் அவள் கால்களில் விழப்போனான். ஆனால் மீரா அருவருப்புடன் பின்வாங்கினாள். மீரா, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது அர்ஜுன். அன்னைக்கு அந்த ரூம்ல அவளை பார்த்தப்போ உனக்கு அடையாளம் தெரியலையா? இல்ல அவ பெரிய இன்வெஸ்டர்னு தெரிஞ்சுதான் அவகிட்ட நெருங்குனியா? பிசினஸ்க்காக எந்த எல்லைக்கும் போவியா நீ? இப்ப கூட அவளை எதுக்கு கூடவே வச்சிருக்க? பணத்துக்காகவா? இல்ல அவ மேல இருக்கிற ஆசையலியா? அர்ஜுன், அப்படியெல்லாம் இல்ல மீரா. நான் உன்னை மட்டும்தான் நேசிக்கிறேன். எனக்கு நீதான் முக்கியம். மீரா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவளது முகம் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்திருந்தது. அர்ஜுன், இப்போ நிலைமை கை மீறி போயிருச்சு. அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நீதான் அப்பா. இது தெரிஞ்சா மாயா உன்னை சும்மா விடமாட்டாள். இப்போ உனக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, உன்னோட இந்த ஸ்டார்ட் அப், கோடிக்கணக்கான பணம், இந்த மாயா இவங்க தான் வேணும்னா தாராளமா அவ கூட போயிடு. ஆனா இந்த மீரா வேணும்னா இன்னைக்கே மாயா கூட இருக்கிற எல்லா தொடர்பையும் கட் பண்ணணும். பிசினஸ் போனாலும் பரவாயில்ல, அவளை உன் வாழ்க்கையில விட்டு தூக்கி எறியணும். அர்ஜுன் திகைத்து நின்றான். அர்ஜுன், மீரா, இப்போ அவகிட்ட இருந்து விலகுனா என் கம்பெனி நஷ்டமாகிடும். நான் நடுத்தெருவுக்கு வந்துடுவேன். மீரா கசப்புடன், பாத்தியா, அப்போ உனக்கு உன் கம்பெனியும் அந்த பொண்ணும் தான் முக்கியம். ஏன் கௌரவம் முக்கியம் இல்ல. யோசிச்சுக்கோ அர்ஜுன், உனக்கு மாயா வேணுமா இல்ல மீரா வேணுமா? இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு. நீ எடுக்கிற முடிவுல தான் நம்ம கல்யாண வாழ்க்கை இருக்கு. மீரா அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். அர்ஜுன் இருட்டில் தனியாக நின்றான். ஒரு பக்கம் அவன் இத்தனை காலம் கஷ்டப்பட்டு உருவாக்கிய கனவு தொழில், அதற்கு ஆதாரமான மாயா. இன்னொரு பக்கம் அவன் உயிலாய் நேசிக்கும் மனைவி மீரா. எதை தொட்டாலும் கை சுடும் நெருப்பு. அர்ஜுன் ஒரு முடிவெடுத்தான். மீராதான் உலகம் என்று மாயாவின் முதலீட்டை தூக்கி எறிந்தான். பிசினஸில் பல கோடி நஷ்டம், கம்பெனி திவாலாகும் நிலை. மாயாவிடம் அவன் உண்மையை சொல்லவில்லை. மாறாக, நீ கர்ப்பமாக இருப்பது தெரிந்தால் என் குடும்பம் உன்னை பற்றி தப்பாக நினைக்கும், அதனால் நாம் விலகி இருப்போம் என்று பொய் சொல்லி அவளை துண்டித்தான். மாயாவும் தன்னை ஒரு சுமையாக கருதி அமைதியாக வெளியேறிவிட்டாள். ஆனால் அர்ஜுன் எதிர்பார்த்த அமைதி மீராவிடம் கிடைக்கவில்லை. இரவு 11 மணி. அர்ஜுன் சோர்ந்து போய் வீடு திரும்பியபோது மீரா அவன் போனை நோண்டிக் கொண்டிருந்தாள். அர்ஜுன், மீரா, தூங்கலையா? போன்ல என்ன பாக்குற? மீரா கண்களில் ஒரு வெறியுடன், ஏன், எதை பார்க்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அதைத்தான் பார்க்கிறேன். மாயாவைத்தான் அனுப்பிட்டியே, அப்புறமே லாக் போட்டு வச்சிருக்க. இன்னும் வேற யாராவது இன்வெஸ்டர் புதுசா வந்திருக்காங்களா? அர்ஜுன், மீரா ப்ளீஸ், பிசினஸே போச்சு. நான் இப்போ நடுத்தெருவுல நிக்கிறேன். ஓ மேல இருக்கிற நம்பிக்கையில தான் எல்லாத்தையும் இழந்தேன். இன்னும் ஏன் என்னை இப்படி துளைக்கிற? நம்பிக்கையா? ஒரு தடவை துரோகம் செஞ்சவன் மறுபடியும் செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? நீ போன்ல யார் கூட பேசினாலும் எனக்கு சந்தேகம் வருது. நீ யார பார்த்தாலும் எனக்கு அருவருப்பா இருக்கு. மறுநாள் மதியம் அர்ஜுன் தன் அலுவலகத்தில் ஒரு பெண் ஊழியரிடம் பிசினஸ் கணக்குகளை பேசிக் கொண்டிருந்தான். திடீரென்று மீரா அறைக்குள் நுழைந்தாள். ஓ, மாயா போனா என்ன, அடுத்த ஆள் ரெடியா? இப்போ இவங்க கிட்ட என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அர்ஜுன்? அர்ஜுனுக்கு அதிர்ச்சியில், மீரா, இது என் ஆபீஸ், இவங்க அக்கவுண்ட்ஸ் மேனேஜர், கொஞ்சம் மரியாதையா பேசு.
மரியாதையா? ராத்திரி கிளப்ல பொண்ணுங்க கூட படுக்கிற உனக்கு இதெல்லாம் ஒரு குறையா தெரியலையா? வெளியே போங்க மேடம், என் புருஷன் கிட்ட எனக்கு பேச வேண்டியது இருக்கு. அந்த ஊழியர் அவமானத்தில் வெளியேற அர்ஜுன் தலைகுனிந்து அமர்ந்தான். அவனது கௌரவம் ஒவ்வொரு நிமிடமும் சிதைந்து கொண்டிருந்தது. இரவு அர்ஜுன் தள்ளாடியபடி வீடு வந்தான். கையில் ஒரு மது பாட்டில். முன்பெல்லாம் குடிக்காத அர்ஜுன் இப்போது மீராவின் சந்தேக பேச்சிலிருந்து தப்பிக்க மதுவை தஞ்சம் புகுந்தான். அர்ஜுன், இந்தா பாரு, இன்னைக்கு நான் ஒரு பொண்ண பார்த்தேன், அவகிட்ட பேசினேன். இப்போ என்ன பண்ணுவ? என்னை கொல்ல போறியா? குடிபோதையில் கத்தினான். மீரா அவன் சட்டையை பிடித்து உலுக்கி, குடிச்சிட்டு வந்து என்கிட்ட சவுண்டு விடுறியா? உன் லட்சணம் எனக்கு தெரியும்டா. நீ எவ்வளவுதான் அழுதாலும் அந்த மாயா உன் மனசுல இருக்கான்னு எனக்கு தெரியும். அவ வயித்துல ரத்தம் வளருது, உனக்கு சந்தோஷம் தானே? அர்ஜுன் ஆவேசமாக சுவரில் குத்தி, ஆமாடி ஆமா, உனக்காக தான் எல்லாத்தையும் விட்டேன். ஆனா நீ என்னை ஒரு மனுஷனா கூட மதிக்கல. ஒவ்வொரு நிமிஷமும் மாயா மாயான்னு சொல்லி என் உயிரை எடுக்கிற. உன் கூட வாழறத விட செத்துடலாம் மீரா. அப்போ சாவு, ஆனா செத்தாலும் உன்னை நான் விடமாட்டேன். நீ பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் நான் உன்னை சித்திரவதை பண்ணிட்டே தான் இருப்பேன். நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை விட இது கம்மிதான். அர்ஜுன் பாட்டிலை எடுத்து உடைத்தான். மீரா அவனை வெறுப்புடன் பார்த்தாள். அன்று மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த முதலிரவு அறை இன்று ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. அர்ஜுனுக்கு மீராவை பிடிக்கவில்லை, மீராவுக்கு அர்ஜுனை பிடிக்கவில்லை. ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் பிடிவாதத்தால் காயப்படுத்திக் கொண்டு ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தனர். பிசினஸ் போச்சு. மீராவின் நிம்மதியில்லாத சந்தேக பேச்சால் அர்ஜுன் இப்போது முழுநேர குடிகாரனாக மாறிப்போனான். ஒரு காலத்தில் ஸ்டார்ட் அப் கிங்காக வலம் வந்தவன் இன்று அடையாளம் தெரியாமல் ஒரு ஓரத்தில் மதுவுடன் அமர்ந்திருந்தான். எதிர்பாராத விதமாக ஒரு பழைய நண்பனின் பார்ட்டியில் கலந்து கொள்ள வேண்டிய சூழல். அங்கே அர்ஜுன் ஒரு மூரியில் அமர்ந்து குடித்துக் கொண்டிருக்க ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியது மாயா. பழைய கம்பீரம் குறைந்திருந்தது. ஆனால் அவளது கண்களில் ஒரு தீராத அலி தெரிந்தது. மாயா தற்செயலாக அர்ஜுனை பார்த்துவிட்டு அவன் அருகே வந்தாள். அவளது கையில் ஒரு மதுக்கோப்பை இருந்தது. மாயா, என்ன அர்ஜுன், என்னாச்சு உங்களுக்கு? கம்பெனி நஷ்டோன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக இப்படியா? அன்னைக்கு ஏன் என்ன திடீர்னு கட் பண்ணீங்க? என் கேரக்டர் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சா? அர்ஜுன் தள்ளாடியபடி, அப்படியெல்லாம் இல்ல மாயா, சில சூழ்நிலைகள், வேற வழியே இல்லாம. மாயா ஏளனமாக சிரித்து, சூழ்நிலையா? அன்னிக்கு நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதுமே நீங்க என்ன விலக்கி வச்சீங்க பாருங்க, அதான் நிஜமான சூழ்நிலை. எல்லாரும் என்ன ஒரு விலைமகள் மாதிரி தான் பார்த்தாங்க அர்ஜுன். என் சொந்த குடும்பமே என்ன அருவருப்பா பார்த்தது. மாயா தன் கோப்பையை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு அர்ஜுனுக்கு நெருக்கமாக அமர்ந்தாள். அவளது குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. தெரியுமா அர்ஜுன், தப்பான முறையில வந்த குழந்தையே இந்த சமூகம் ஏத்துக்காதுன்னு சொல்லி எங்க வீட்ல என்ன அபார்ட் பண்ண வச்சாங்க. என் வயித்துல வளர்ந்த அந்த உயிர், அதுக்கு யாரு காரணம்னே தெரியாம அந்த உயிரையும் இழந்துட்டு இப்ப ஒரு பிணமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் இப்ப வரைக்கும் புரியல. அன்னைக்கு அந்த ராயல் கிளப்ல என் வாழ்க்கைய சிதைச்சது யாரு? அவன் மட்டும் கிடைச்சா அவனை துண்டு துண்டா வெட்டுவேன் அர்ஜுன். அர்ஜுன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். மாயாவிடமிருந்த அந்த பெரிய ரகசியம், குழந்தை, இப்போது இல்லை. அவளது வலியும் அந்த அனாமதேய நபர் மீதான கோபமும் அர்ஜுனை பதைபதைக்க வைத்தது. மாயா மதுவின் மயக்கத்தில் இருந்தாள். அவளது கட்டுப்பாட்டை அவள் இழக்கத் தொடங்கினாள். மாயா, உலகமே என்ன கைவிட்டப்போ நீங்களும் என்ன விட்டுட்டு போனதுதான் எனக்கு பெரிய வலியா இருந்தது. இப்போ எனக்காக அழக்கூட யாரும் இல்ல அர்ஜுன். அவள் அழத் தொடங்கி அர்ஜுனின் தோளில் சரிந்தாள். அவளது அழுகையும் அவளது உடலின் கதகதப்பும் மதுவின் வாசனையும் அர்ஜுனை என்னவோ செய்தது. மீராவிடம் தினமும் வாங்கி வரும் வசவுகளுக்கும் இந்த மாயாவின் ஆறுதல் தேடும் அழுகைக்கும் இடையில் அவனது புத்தி மழுங்கியது. அர்ஜுன் மெல்லிய குரலில், மாயா, சாரி, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. அவன் அவளது தோள்களை அணைத்தான். மாயா அவனது மார்பில் முகம் புதைத்துக் கொண்டாள். மாயா, அர்ஜுன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு துணையா இருங்க. எனக்கு தனிமைய பார்க்க பயமா இருக்கு. அவளது அருகாமை அர்ஜுனை சலனப்படுத்தியது. ஒருபுறம் குற்ற உணர்ச்சி, மறுபுறம் அவளைதான் அன்னைக்கு சிதைத்தோம் என்ற ரகசியம், இன்னொரு புறம் அவள் மேல் இப்போது சுரக்கும் ஒரு விதமான கருணை கலந்த ஆசை. அந்த பார்ட்டி இரவுக்கு பிறகு அர்ஜுன் மற்றும் மாயா இடையே ஒரு புதிய நட்பு மலர்ந்தது. அர்ஜுன் அவளிடம் உண்மையை மறைத்தாலும் அவள் காட்டும் ஆறுதல் அவனுக்கு ஒரு மருந்தாக இருந்தது. மாயாவின் உதவியுடன் அர்ஜுன் மீண்டும் தன் பிசினஸில் கவனம் செலுத்தத் தொடங்கினான். இழந்த சாம்ராஜ்யத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் வெறி அவனுக்குள் வந்தது. ஆனால் வீட்டில் நிலைமை நரகத்தை விட மோசமாக இருந்தது.
மாயாவிற்கு மீராவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஒரு நாள் அலுவலகத்தில் மாயா இதை அர்ஜுனிடம் கேட்டாள். மாயா, அர்ஜுன், மீரா எனக்கு அவ்வளவு ஆறுதலா இருந்தாங்க. அவங்கள ஒரு முறை பார்க்கணும் போல இருக்கு. வீட்டுக்கு வரலாமா? அர்ஜுன் பதறி போனான். இருவரும் சந்தித்தால் உண்மை என்றாவது ஒரு நாள் வெளியே வந்துவிடும். அர்ஜுன் பொய் சொல்லி, வேணா மாயா, மீரா அன்னைக்கு நீ கர்ப்பமா இருந்த விஷயம் தெரிஞ்சதும் உன்னை தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த மாதிரி பொண்ணுங்க கூட இனிமே பழகாதீங்கன்னு என்கிட்ட சண்டை போட்டா. அவ உன்கிட்ட பேச விரும்பல. இதை கேட்டதும் மாயாவின் முகம் வாடியது. மீரா போன்ற ஒரு தோழியும் தன்னை தவறாக புரிந்து கொண்டாளே என்ற வருத்தம் அவளுக்குள் ஆழமாக பதிந்தது. வீட்டிற்கு வந்த அர்ஜுன் நேராக மாயாவின் வீட்டிற்கு சென்றான். அங்கே மதுவின் துணையின்றி தன் மனபாரத்தை கொட்டினான். அர்ஜுன், மாயா, என்னால முடியல. மீரா ஒவ்வொரு நிமிஷமும் என்னை சந்தேகப்படுறா. அவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை வேணும். நான் டிவோர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். மாயா திகைத்து போனாள். மீரா அவனை தவறாக புரிந்து கொண்டதாக அர்ஜுன் சொன்ன போய் மாயாவிற்கு அர்ஜுன் மீது ஒரு பரிதாபம் உண்டாக்கியது. மாயா மென்மையாக, அர்ஜுன் ரிலாக்ஸ். இவ்வளவு கஷ்டப்படுற உங்களை அவங்க புரிஞ்சுக்கலையேன்னு நினைக்கும் போது எனக்கே வருத்தமா இருக்கு. நான் இருக்கேன் உங்களுக்கு. மாயா அவன் கையை பற்றி ஆறுதல் கூறினாள். அந்த தருணத்தில் மாயாவின் மனதில் அர்ஜுன் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் உருவானது. அர்ஜுனோ தன் துரோகத்தையும் பொய்யையும் ஒரு பெரிய கோட்டை போல கட்டி அதற்குள் ஒளிந்து கொண்டான். பிசினஸ் மீட்டிங்கிற்காக அர்ஜுனும் மாயாவும் கொடைக்கானலுக்கு சென்றிருந்தனர். மலைப்பகுதியின் குளிர்ச்சியும் அமைதியும் அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு நெருக்கத்தை உண்டாக்கியது. ரிசார்ட்டில் தற்செயலாக ஒரு அறை மட்டுமே கிடைக்க வேறு வழியின்றி ஒரே அறையில் தங்கும் சூழல். ஆனால் 2 தனித்தனி படுக்கைகள். அன்றிரவு மாயாவிற்கு லேசான தலைவலி. அர்ஜுன் லேப்டாப்பை மூடிவிட்டு அவள் அருகில் வந்தான். மாயா, முகம் ஒரு மாதிரி இருக்கு. தலைவலியா? நான் வேணா தைலம் தேய்ச்சி விடவா? மாயா சிரித்துக்கொண்டே, பரவாயில்ல அர்ஜுன், நீங்க இவ்ளோ அக்கறை காட்டுறீங்க. நான் ஒரு பிசினஸ் பார்ட்னர் தானே. அர்ஜுன் உண்மையான குரலில், தெரியல மாயா, ஆனா உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும்னு தோணுது. மீரா கிட்ட இதையெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அங்க எனக்கு கிடைச்சது வெறும் காயங்கள் மட்டும்தான். அர்ஜுன் சுடுதண்ணீர் எடுத்து வந்து அவளுக்கு கொடுத்தான். அந்த சின்ன சின்ன கவனிப்புகள் மாயாவின் மனதை கரைத்தன. அவனது கண்கள் காட்டும் அந்த மென்மை அவளுக்கு புதியதாக இருந்தது. 2 மணிகள் கழித்து இருவரும் பால்கனியில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தனர். மேகங்கள் அவர்கள் அருகில் வந்து செல்வது போல ஒரு சூழல். மாயா, அர்ஜுன், மீரா கிட்ட இருந்து உண்மையிலேயே நீங்க பிரிய போறீங்களா? உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அர்ஜுன், ஆரம்பத்துல இருந்தது மாயா. ஆனா ஒரு மனுஷன் எத்தனை நாளைக்கு தான் குற்றவாளியாவே வாழ முடியும்? தினமும் சந்தேகப்படுற ஒருத்தி கூட வாழறத விட என்ன மதிக்கிற ஒருத்தர் கூட இருக்கிறது தான் நிம்மதின்னு இப்ப தோணுது. மாயா அவன் கையை பற்றி, உங்களை மதிக்கிறவங்க யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு வாரத்துல நான் உங்களை புதுசா பாக்குறேன் அர்ஜுன். நீங்க ஒரு ஜென்டில்மேன். உங்க கூட இருக்கிற இந்த நிமிஷம் எனக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு தெரியுமா? அவள் அவன் கண்களை பார்த்தாள். அர்ஜுன் அவள் பார்வையில் இருந்த காதலை உணர்ந்தான். அங்கிருந்த மௌனமே அவர்களுக்குள் பல உண்மைகளை பேசியது. மறுநாள் மாலை இருவரும் மலைப்பாதையில் நடைப்பயணம் சென்றனர். மாயா காலிடறி விழப்போக அர்ஜுன் அவளை தாங்கி பிடித்தான். அவனது கைகள் அவள் இடையை சுற்றி கொண்டன. மாயா மூச்சிரைக்க, ஏன் அர்ஜுன், எப்பவும் என்னை இப்படி தாங்கி பிடிச்சிட்டே இருப்பீங்களா? அர்ஜுன் அவள் முகத்திற்கு மிக அருகில், நீ விழாம இருந்தா எனக்கு சந்தோஷம் மாயா. உன்னை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள இருக்கிற பாரமெல்லாம் இறங்குற மாதிரி இருக்கு. மாயா மெல்ல அவன் சட்டையை பற்றி கொண்டாள். மாயா, தெரியுமா அர்ஜுன், என் வாழ்க்கையில நான் இழந்தது அதிகம். ஆனா உங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பழையபடி வாழணும்னு ஆசை வருது. ஒருவேளை மீரா உங்களை விட்டு போயிட்டா இந்த மாயா உங்களுக்காக காத்துட்டு இருப்பா. மாயா வெளிப்படையாக தன் காதலை சொன்னது அர்ஜுனுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அது ஒரு இனிமையான அதிர்ச்சியாக இருந்தது. அவன் அவளது நெற்றியில் மெல்ல முத்தமிட்டான். அறையில் விளக்குகள் அணைக்கப்பட்ட பிறகு இருவரும் தங்கள் படுக்கைகளில் படுத்திருந்தனர். இருவருக்கும் தூக்கம் வரவில்லை. மாயா, அர்ஜுன் தூங்கிட்டீங்களா? அர்ஜுன், இல்ல மாயா, உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். மாயா, நாம சென்னைக்கு திரும்பாம இங்கேயே இருந்தா நல்லா இருக்கும்ல? அங்க போனா மறுபடியும் அதே சண்டை, அதே பிரச்சனைகள். அர்ஜுன், நாம திரும்பதான் போறோம் மாயா. ஆனா இந்த முறை அர்ஜுன் பழைய அர்ஜுனா இருக்க மாட்டான். எனக்கும் யாரு முக்கியம்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு வாரத்துல அர்ஜுன் மாயா இடையே இருந்த பிசினஸ் என்ற திரை விலகி லவ் என்ற இழை படரத் தொடங்கியது. அர்ஜுன் மீராவை மறக்க தொடங்கினான். மாயாவோ தன் வாழ்க்கையை சிதைத்தவன் இவன்தான் என்று தெரியாமலேயே அவன் காட்டும் அன்பில் தன்னை தொலைத்தாள். அறையில் மெல்லிய இசை ஒலித்து கொண்டிருந்தது. மேசை மீது
பாதி காலியான ஒயின் பாட்டில். அர்ஜுனும் மாயாவும் பால்கனிக்கு அருகிலுள்ள சோஃபாவில் மிக நெருக்கமாக அமர்ந்திருந்தனர். மதுவின் போதை இருவரது கண்களிலும் ஒருவிதமான மயக்கத்தையும் தாகத்தையும் கொடுத்திருந்தது. மாயா மதுவின் மயக்கத்தில் தள்ளாடியபடி, அர்ஜுன், இந்த ஒரு வாரம் நான் என்ன முழுசா மறந்தேன். எனக்குள்ள இவ்ளோ ஆசை இருக்குன்னு எனக்கே இப்பதான் தெரியுது. அவளது குரல் கரகரப்பாக இருந்தது. அர்ஜுன் அவளை உற்று பார்த்தான். மதுவின் சிவப்பில் அவளது உதடுகள் இன்னும் அழகாக தெரிந்தன. அர்ஜுன் மெல்ல அவளது கன்னத்தை தடவினான். அர்ஜுன், மாயா, நீ ரொம்ப அழகா இருக்க. உன் கூட இருக்கும்போது எனக்குள்ள இருக்கிற எல்லா தடையுமே உடைஞ்சு போகுது. மாயா மெல்ல அர்ஜுனின் கழுத்தை சுற்றி கைகளை வளைத்தாள். அவனது முகத்திற்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு வந்தாள். அவளது சூடான சுவாசம் அர்ஜுனின் முகத்தில் பட்டது. மாயா, என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? எனக்கிப்போ நீங்க வேணும் அர்ஜுன். அவள் சொல்லி முடிக்கும் முன்பே அர்ஜுன் அவளது உதடுகளை தன் உதடுகளால் சிறைப்பிடித்தான். அது ஒரு நீண்ட ஆழமான முத்தம். மதுவின் சுவையும் காமத்தின் வேகமும் அந்த முத்தத்தில் கலந்திருந்தது. மாயா அவனது தலைமுடியை பற்றி இழுத்து அந்த முத்தத்தில் தன்னை தொலைத்தாள். அர்ஜுனின் கைகள் மாயாவின் இடையழகை வருடி மெல்ல அவளது உடையின் ஜிப் பகுதியை தேடினான். மாயா எவ்வித தடையுமின்றி அவனுக்கு இடம் கொடுத்தாள். அவன் அவளை மெல்ல தூக்கிச் சென்று கட்டிலில் கிடத்தினான். டிம் லைட் வெளிச்சத்தில் மாயாவின் உடல் ஒரு ஓவியம் போல தெரிந்தது. அர்ஜுன் அவளது கழுத்திலும் தோள்களிலும் தன் இதழ்களால் முத்திரையிட்டான். ஒவ்வொரு தீண்டலும் மாயாவிற்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. மாயா முனகளுடன், அர்ஜுன், அர்ஜுன். அவள் அர்ஜுனின் சட்டையின் பொத்தான்களை ஒவ்வொன்றாக கழற்றி எறிந்தாள். இருவரது ஆடைகளும் கலைந்து தரையில் விழுந்தன. பனிக்காலத்து இரவில் அந்த அறையின் வெப்பம் உச்சத்தை தொட்டது. அர்ஜுன் அவளது ஒவ்வொரு அங்கத்தையும் ரசித்து பருகினான். அவனது கைகளின் தீண்டலில் மாயா ஒரு மெழுகுவர்த்தியாக உருகினாள். இருவலது மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று மோதி அந்த அறையின் நிசப்தத்தை கலைத்தது. போதை, காதல், காமம் என மூன்றும் கலந்த அம்மை இரவில் அர்ஜுன் தன் துரோகத்தை மறந்தான். மாயா தன் காயங்களை மறந்தாள். இருவரும் ஒரு உயிராக கலந்து அந்த ஸ்ட்ரீமி இரவை முழுமையாக கொண்டாடினர். கிளப்பில் ஒலித்த காது பிளக்கும் இசை, பல வண்ண விளக்குகள். மாயா அன்று ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டாள். தள்ளாடியபடி மெல்ல தன் அறைக்கு செல்ல முயன்றாள். ஆனால் போதையில் அறை எண்ணை மாற்றி பார்த்து அர்ஜுன் இருந்த அறையின் கதவை திறந்தாள். அறைக்குள் அர்ஜுனும் நண்பர்கள் கொடுத்த பாட்டியில் நிதானத்தை இழந்திருந்தான். மாயா தள்ளாடியபடி, இந்த இந்த ரூம் என்னோடதில்லையா? அவள் தடுமாறி விழப்போக அர்ஜுன் அவளை தாங்கி பிடித்தான். இருவருமே உச்சக்கட்ட போதையிலிருந்தனர். அவர்களுக்கு யார் எது என்ற எந்த பிரக்ஞையும் இல்லை. மாயா அர்ஜுனன் சட்டையை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். அர்ஜுன் குதறிய கடலில், நீ நீ யாரு? இவ்ளோ அழகா இருக்க. அவன் அவளது இதழ்களை கவ்வினான். அது ஒரு பசியுள்ள மிருகத்தின் முத்தம் போல இருந்தது. மாயாவும் போதையின் பிடியில் அவனுக்கு ஈடு கொடுத்தாள். அர்ஜுன் அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு கட்டிலில் வீழ்த்தினான். அவனது கைகள் ஒரு வெறியோடு அவளது ஆடைகளை களைந்தன. மாயாவின் வெண்மையான தேகம் அந்த இருட்டிலும் ஜொலித்தது. அர்ஜுன் அவளது கழுத்தில் தன் பற்களால் காயங்களை உண்டாக்கினான். மாயா மதுவின் மயக்கத்தில் முனகியபடி, ப்ளீஸ், என்னை விட்டுடாத. அவன் அவளது உடலை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். எவ்வித முன்னனுபவமும் அனுமதியும் தேடாத அந்த இரவு காமத்தின் உச்சியில் எரிந்தது. அர்ஜுன் அவளை ஒரு அந்நிய பெண்ணாக மட்டுமே பார்த்தான். அவளோ அவனை ஒரு கனவு போல உணர்ந்தாள். இருவரது உடல்களும் வியர்வையில் நனைந்து அந்த அறையின் வெப்பத்தை கூட்டின. விடியும் வரை அந்த அத்துமீறல் தொடர்ந்தது. ஆனால் விடிந்ததும் அர்ஜுன் பயந்து போய் ஓடிவிட்டான். மாயா அங்கேயே மயக்கமடைந்து கிடந்தாள். மாயா சட்டென்று கண்களை திறந்தாள். அவளது உடல் நடுங்கியது. அன்னைக்கு அந்த ரூம்ல என்கிட்ட தப்பு பண்ணது, என் வாழ்க்கைய சிதைச்சது வேற யாரும் இல்ல, இதே அர்ஜுன் தான். இவன் தெரிஞ்சுதான் என்கிட்ட பழகினானா? இவன் தான் அன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டு ஓடினா அதே அர்ஜுன் தானே நீ? பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த அர்ஜுனை ஒரு கொடூரமான மிருகத்தை பார்ப்பது போல பார்த்தாள் மாயா. அவளது காதல் ஒரு நொடியில் கொலை வெறியாக மாறியது. அர்ஜுன் மெல்ல கண் விழித்தான். குட் மார்னிங் மாயா என்று அவன் அவளை தொடவர, மாயா அவனது கையை ஓங்கி தட்டிவிட்டு கட்டிலை விட்டு தெரித்து குதித்தாள். தொடாத,
அன்னைக்கு அந்த ராயல் கிளப்ல என் வாழ்க்கையை அழிச்ச அதே கைதானே இது? அன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டு ஓடின அதே அர்ஜுன் தானே நீ? அர்ஜுன் அப்படியே உறைந்து போனான். அவனது ரகசியம் இப்போது அவளது ஞாபகத் திரையில் ஓடத் தொடங்கிவிட்டது என்பதை அவன் உணர்ந்தான். அறையில் சூறாவளி வீசியது போல இருந்தது. மாயா அர்ஜுனை ஆவேசமாக அடித்து முடித்து ஒரு கட்டத்தில் பலமிழந்து தரையில் அமர்ந்து கதறி அழுதாள். அர்ஜுன் மெல்ல அவள் அருகில் சென்று அவளது நடுங்கும் கைகளை பற்றினான். அர்ஜுன், மாயா, என்ன அடி, கொன்னுடு, ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. அன்னிக்கு அந்த ராயல் கிளப்ல நடந்தது ஒரு விபத்து. நான் மட்டும் தப்பு பண்ணல மாயா, நீயும் தான் போதையில் இருந்த. நீ என்ன தடுத்தியா? இல்லையே, நாம 2 பேருமே சுயநினைவில்லார செஞ்ச தப்பு அது. மாயா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். கண்கள் சிவந்திருந்தன. அர்ஜுன் அவள் முகத்தை ஏந்தி, ஆனா நேத்து நாம செஞ்சது தப்பில்ல மாயா, அது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட். நேத்து நாம 2 பேருமே தெளிவாயிருந்தோம். உன் மனசுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என் மனசுக்கு உனக்கு பிடிச்சிருந்தது. கடந்த காலத்தை யாராலையும் மாத்த முடியாது, ஆனா வருங்காலத்தை நாம அழகாக்கிக்கலாம். உன்னை சிதைச்ச அதே அர்ஜுன் தான் இன்னைக்கு உன்னை மகாராணி மாதிரி வச்சு தாங்க காத்துட்டு இருக்கான். அர்ஜுனின் வார்த்தைகள் மாயாவின் மூளையை மழுங்கடித்தன. அவனது அணைப்பிலிருந்த கதகதப்பு அவருக்கு தேவைப்பட்டது. மாயா விம்மி அழுகையுடன், எனக்கு தெரியல அர்ஜுன், இது சரியா தப்பான்னு தெரியல, ஆனா உன்னை இப்ப எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. உன்னை இழந்தா நான் மறுபடியும் அனாதையாயிடுவேன். மாயாவின் கோபம் இப்போது முழுவதுமாக காமமாகவும் பிடிவாதமான காதலாகவும் மாறியது. அவளே அர்ஜுனை தன் பக்கம் இழுத்து அவன் இதழ்களில் ஆவேசமாக முத்தமிட்டாள். மாயா, இனிமே நீ எனக்கு மட்டும்தான் அர்ஜுன். அந்த மீரா உன்கிட்ட வரக்கூடாது. என்ன நீ எப்படி சிதைச்சியோ அதே மாதிரி என் வாழ்க்கை முழுக்க நீதான் இருக்கணும். அர்ஜுன் அவளை அப்படியே அள்ளிச் சென்று மீண்டும் கட்டிலில் கிடத்தினான். முந்தைய இரவை விட இந்த முறை வேகம் அதிகமாக இருந்தது. மாயா ஒரு பெண் புலியாக மாறினாள். அர்ஜுனின் முதுகில் அவளது நகங்கள் கீறல்களை உண்டாக்கின. அறையில் மீண்டும் அந்த ஸ்ட்ரீமிய உணர்வுகள் மேலோங்கின. இருவரது உடல்களும் வியர்வையில் நனைந்து பிணைந்தன. கொடைக்கானல் பயணத்தை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய அர்ஜுன் ஒருவித குற்ற உணர்ச்சியுடனும் குழப்பத்துடனும் தன் வீட்டு வாசலில் நின்றான். மாயாவிடம் தான் கொடுத்த வாக்குறுதியும் அங்கு நடந்த அந்த நெருக்கமான இரவும் அவன் கண் முன்னே வந்து போனது. மீராவிடம் எப்படியும் விவாகரத்து பெற்றுவிட வேண்டும் என்ற உறுதியுடன் கதவை திறந்தவனுக்கு பேரிடி காத்திருந்தது. கதவை திறந்த அர்ஜுன் அப்படியே உறைந்து போனான். வீடு முழுவதும் மல்லிகை மணம். மீரா, அவன் எப்போதும் ரசிக்கும் அந்த இளஞ்சிவப்பு நிற புடவையில் ஈரம் சொட்டும் கூந்தலுடன் நெற்றியில் அவன் வைத்த அதே குங்குமத்துடன் நின்றிருந்தாள். அவள் முகத்தில் அர்ஜுன் பல மாதங்களாக பார்க்காத அந்த தேவதை சிரிப்பு இருந்தது. மீரா மென்மையாக, வா அர்ஜுன், ட்ரிப் நல்லா முடிஞ்சதா? ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அர்ஜுன் எதையும் பேச முடியாமல் அவளையே பார்த்தான். அவனது கையில் இருந்த பேக் தரையில் விழுந்தது. சாப்பிடும்போது கூட மீரா அவனுக்கு பரிமாறிக்கொண்டே இருந்தாள். அர்ஜுன் திகைத்து போய் அமர்ந்திருந்தான். 1 வாரத்திற்கு முன்பு அவனை சந்தேகப்பட்டு சித்திரவதை செய்த பெண் இவள்தானா? சாப்பிட்டு முடித்ததும் மீரா அர்ஜுனின் கையை பிடித்து ஹாலில் அமர வைத்தாள். அவளது கண்களில் ஒருவிதமான தெளிவும் அன்பும் இருந்தது. மீரா, அர்ஜுன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க இல்லாத இந்த 1 வாரம் நான் தனியா உட்கார்ந்து நிறைய யோசிச்சேன். என் சந்தேக புத்தியாலதான் நம்ம வாழ்க்கை நரகமாச்சு. அந்த ஒரு ராத்திரி நடந்த தப்புக்காக நான் உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் சாகடிச்சிருக்கேன். ஆனா நீங்க எனக்காக மாயாவையே விலக்கி வச்சிங்க, பிசினஸ விட்டீங்க, நான் என்ன திட்டினாலும் தாங்கிக்கிட்டீங்க. அர்ஜுன் தலை குனிந்தான். அவனது இதயம் வேகமாக துடித்தது. மீரா அவனை இறுக கட்டிப்பிடித்து, ஐ லவ் யூ அர்ஜுன், நான் பண்ணது தப்புதான், இனிமே உங்களை நான் சந்தேகப்பட மாட்டேன். நாம பழையபடி வாழலாம் அர்ஜுன், எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும். டிவோர்ஸ் பத்தி பேசின அந்த அர்ஜுனை எனக்கு தெரியாது. ஏன் அர்ஜுன் திரும்ப கிடைக்கணும்? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுவீங்களா? அர்ஜுன் இப்போது ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தான். அவன் யாருக்காக ஏங்கினானோ, யாருடைய அன்பிற்காக பிதற்றினானோ, அந்த மீரா இப்போது அவன் மார்பில் சாய்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். ஆனால் இப்போது அவனது உடலில் இன்னும் மாயாவின் ஸ்பரிசமும் வாசமும் நீங்கவில்லை. அர்ஜுன் மனதிற்குள், கடவுளே, இது என்ன சோதனை? மீரா என்ன மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு சொல்றா, ஆனா நான் இப்போ மாயாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேனே. மாயாவிடம் உண்மையை சொல்லிட்டேன், அவ கூட ஒரு ராத்திரி முழுசா இருந்துட்டேன். இப்போ மீராவை பார்த்தா பாவமா இருக்கு, மாயாவை நினைச்சா பயமா இருக்கு. அர்ஜுன் மீராவை அணைக்க போனான். ஆனால் அவனது கைகள் நடுங்கின. அவன் எதை இழக்கப் போகிறான்? இப்போதைய இந்த தூய்மையான அன்பையா,
அல்லது மாயாவிடம் கண்ட அந்த போதையான காதலையா?